வணக்கம். நம் வீட்டு தோட்டத்தில் சில செடிகள் முளைத்து வருகின்றன. அதிலே ஒரு செடியை பார்க்கிறோம். அது முள் செடி என்று நமக்கு தெரிகிறது. மற்ற செடிகளை பற்றி நாம் பெரிதாக கவலைப்படுவதில்லை. அதைப்போல அந்த முள் செடியும் சிறிய செடிதானே, இதனால் என்ன பெரிய பாதிப்பு வந்துவிடப் போகிறது என்று நினைத்து அதை அப்படியே விட்டோம் என்றால் அந்த செடி கொஞ்சம் வளர்ந்து பெரிதாகும். அதன் பிறகும் அதை கண்டுகொள்ளாமல் விட்டால் ஆழமாக வேரூன்றும், கிளை பரப்பும், தன்னுடைய இடத்தை பெரியதாக்கிக் கொள்ளும். அதன் பிறகு அதனால் ஏற்படக்கூடிய பாதிப்புகளை நாம் உணர்ந்து அந்த செடியை பிடுங்கச் செல்வோமானால் கையால் பிடுங்க முடியாது. அப்படியே பிடுங்கினாலும் நம் கைகளை கிழிக்கும். கோடாரி, கத்தி போன்றவற்றை கொண்டுதான் வெட்டி சாய்க்க வேண்டியிருக்கும். நம்மால் தனித்து முடியாது போனால் மற்றவர் துணையோடு தான் அதை செய்ய வேண்டியிருக்கும். எப்பொழுது அது முள் செடி என்று நமக்கு தெரிந்ததோ, அது சின்னஞ்சிறு செடியாக இருக்கும் பொழுது, அப்பொழுதே அதை பிடுங்கி எறிந்திருந்தால் நமக்கு பாதிப்பும் கிடையாது, வேரோடும் அதை அகழ்ந்து எடுத்து இருந்திருக்கலாம். ஆனால் இது என்ன செய்துவிடப் போகிறது என்ற எண்ணத்தாலும் சோம்பலாலும் அதை வளர விட்டுவிட்டால் அதன் பிறகு அதை பிடுங்கி எறிய வேண்டும் என்ற நிலைமை வரும் பொழுது அதை களைந்தெடுப்பது என்பது சற்று சிரமமான, கடினமான, செலவுள்ள காரியமாக மாறிவிடும். வள்ளுவர் இந்த உதாரணத்தை கூறி நமக்கு ஒரு அற்புதமான கருத்தினை விளக்குகிறார். நமக்கு ஒரு பகை இருக்கிறது என்று வைத்துக் கொள்ளுங்கள். பகை என்றால் இரண்டு, வெளிப்புறத்திலே இருந்து வரக்கூடிய பகைவர்களாகிய பகையாகவும் இருக்கலாம், ஒவ்வொருவன் உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய உட்பகையாகிய பேராசை, கோபம், பொறாமை, அழுக்காறு போன்ற பகைகளாகவும் இருக்கலாம். அது எந்த பகையாக இருந்தாலும் சரி, அந்த எண்ணம், அந்த பகை தோன்றும் பொழுதே, சிறிதாக இருக்கும் பொழுதே அதை களைந்து விட்டால் நமக்கு கஷ்டமில்லை. மாறாக அதை ஆழ வேரூன்றி நம் மனதுக்குள்ளே நிலைத்து நிற்குமாறு அந்த உட்பகையை வளர்த்து கொண்டாலோ, அல்லது நம்முடைய பகைவர்களை கண்டுகொள்ளாமல் விட்டு அவர்கள் கொஞ்சம் கொஞ்சமாக தன்னுடைய அதிகாரத்தை பலப்படுத்தி தக்க துணைகளை தேர்ந்தெடுத்து அவர்களோடு பெரிய பகையாக ஆகிவிட்டாலோ அதை தீர்ப்பதென்பது மிக கடினமான செயலாக போய்விடும். பகை திறம் தெரிதல் என்ற அதிகாரத்தில் வள்ளுவர் கூறுகின்றார், இளைதாக முள்மரம் கொள்க, களையுணர் கைகொள்ளும் காழ்த்த இடத்து என்று. சிந்தித்து பார்த்து செய்கையமாத்து, சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ, தவறு சிறுசா இருக்கையில் திருத்திக்கோ என்று பட்டுக்கோட்டை பாடியது இந்த திருக்குறளினுடைய பொருளைத்தான். நன்றி, வணக்கம்.